குட்டி எந்திரிச்சியாடா? அலாரம் அடிச்சப்பவே நினைச்ச நீதான் எந்திரிச்சிருப்பேன்னு. சமத்து குட்டிடி நீ. இது பாரு, அம்மா டீ போட்டு வச்சிருக்கேன், சூடா இருக்கும் போதே குடிச்சிரு. நீ முதல்ல போய் பல்ல தேய்ச்சுக்கோ. அப்படியே இவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்களையும் குடிக்க சொல்லிடு. என்ன, இட்லியும் சட்னியும் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. அம்மாக்கு நின்னு பேச நேரம் இல்லம்மா, டைம் வேற ஆயிடுச்சு. பாத்துக்கிறேன், நீ கிளம்புமா. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. நீங்க என்ன விட்டுட்டு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் மானசீகமா நீங்க என் கூட இருக்கிறதாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தந்துட்டு போன தைரியமும் நம்பிக்கையும் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் வழி நடத்திட்டு இருக்கு. மதிக்கு பெட்ரோல் பங்க் மேனேஜர் ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல இடம்னு சொன்னாரு. மதிய பார்க்க வரத பத்தி இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல தகவலா இருந்து அடுத்தடுத்து நல்லது நடக்க நீங்க தான் தெய்வமா துணையா இருக்கணும். ஐயோ, மணி ஆயிடுச்சு. குட்டி, மா, டப்பால சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போ சொல்லு. ஓகேமா. எவ்வளவு போடணும்? கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டினரி பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போடுங்க. பிரீமியம் தான் சார் இருக்கு, ஆர்டினரி 4 நாள் சப்ளை இல்ல. நினைச்சேன், இது அறிவிக்கப்படாத விலை உயர்வு இதை கஸ்டமர் மேல திணிக்கிறீங்க. ஏற்கனவே பெட்ரோல் யானை விலை குதிரை விலையா இருக்கு, இதுல பிரீமியம் தான் போடுவேன்னு சொன்னா எப்படிங்க? எனக்கு டிராஃபிக் ராமசாமி நல்லா தெரியுங்க, நான் கன்சூமர் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இப்ப பெட்ரோல் போடணுமா வேண்டாமா சார்? ஐயோ, கண்டிப்பா வேணும் மேடம். ராமசாமி சார் வீடு கேகே நகர்ல இருக்கு, கன்சூமர் கோர்ட் எக்மோர்ல இருக்கு. இதுல எங்க போறதா இருந்தாலும் கண்டிப்பா பெட்ரோல் போட்டாகணும். தயவு செஞ்சு போடுங்க மேடம். எவ்வளவுக்கு போடணும் சார்? 100 ரூபாய்க்கு போடுங்க மேடம். ஜீரோ பார்த்துக்கோங்க சார். இந்தாங்க. பா, சீக்கிரம்ப்பா, வண்டி எடுப்பா. கீரை விக்கிறதுக்கா? ஆமாமா, இந்த கீரை எல்லாம் விக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு போறோம். எவ்வளோ? 10 ரூபாமா. 8 ரூபாய் தானே? இல்லம்மா, பெரிய கட்டுமா, ஒரு குடும்பத்துக்கே சரியா இருக்குமா. ராகவி, ஒரு நிமிஷம் பாத்துக்கோ, நான் கீரையை உள்ள வச்சுட்டு வந்தேன். சரிக்கா. வாமா, இப்பதான் கற்பூர ஆரத்தி காட்டிட்டு இருந்தேன், கரெக்டா நீயே வந்துட்ட. நீ நினைச்ச காரியம் ஜெயம்மா. மதியோட ஜாதகம் கொடுத்தனே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அந்த மாப்பிள்ளை உனக்கு வேண்டாமா? நாம இன்னும் வேற நல்ல மாப்பிள்ளையா உன் பொண்ணுக்கு பார்ப்போம். ஏன் சார், நம்ம சம்பந்தம் வேண்டாங்கிற மாதிரி ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. வேணாங்கிற முடிவு நான் எடுத்தது. அவனுங்க கிடக்குறானுங்க. ஏன்டா ஜாதகம் கொடுத்தோன்னு ஆகி போச்சு. ஏன் சார், ஒருவேளை நம்ம மதி பெருசா படிக்கலங்கிறதுக்காக இருக்குமோ? நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைம்மா, அவங்க சரியில்லை. நான் தான் வேணான்னு முடிவு பண்ணேன். காலையிலேயே இதை உங்ககிட்ட சொல்லி சங்கடப்படுத்த வேண்டாமே, மெதுவாக சொல்லிக்கலாமேன்னு இருந்தேன். அப்படியா? 100 ரூபாய்க்கு போடுங்க. 100 ரூபாய்க்கு? 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 100 ரூபாய்க்கு?
அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்கம்மா. எவ்வளவு சார் எதிர்பார்க்கறாங்க? அவங்க கேட்குறாங்கம்மா யானையும் குதிரையும். நம்மளால முடியுமா? சும்மா சொல்லுங்க சார், முடிஞ்சதை செய்வோம். நம்ம பொண்ணுக்கு தானே செய்ய போறோம். உன்னால முடியாதுமா. அவங்க பேராசை பிடிச்சவங்க. நாம விரலுக்கு மீறி வீங்க முடியாது. அவங்க பாட்டுக்கு 20 பவுன் நகை, 1 லட்சம் ரொக்கம், 3/4 லட்சத்துல பைக்குன்னு அடுக்கிக்கிட்டே போறானுங்க. உன்னால முடியுமா? உங்களுக்கு மாப்பிள்ளை வீடு ரொம்ப நெருக்கம்னு சொன்னீங்க. ஒருவேளை பைக்கு பணம் இல்லாம நகை மட்டும் பாதிக்கு பாதி பேசி பார்க்கலாமா? இல்லம்மா, இந்த இடமே வேண்டாம். அவங்க வெறும் நகை பணம் மட்டும் பேசினா பரவாயில்ல. ஆளுங்களே சரியில்லைம்மா. அனாவசிய பேச்செல்லாம் பேசுறாங்க. வெறும் நகை நட்டு பிரச்சனைனா நானே சொல்லியிருப்பேன். வேற என்ன சார் பிரச்சனை? சொல்லவே சங்கடமா இருக்குமா. நான் உடைச்சி சொல்ல வேணான்னு பார்த்தேன். அப்புறம் நான் ஏதோ மறைக்கிறேன்னு நீ நினைச்சிடக்கூடாது இல்லையா? நான் ஏன் சார் ஏதாவது நினைக்க போறேன்? அதுக்கு இல்லம்மா, அவங்களுக்கு வாய் நீளம். மதிக்க அப்பா இல்ல, ஒரு பொம்பளை ஒண்டிய வளர்த்த பொண்ணு, பொம்பளை வளர்ப்பு சரி வராதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா. எனக்கு சீனு போயிடுச்சு. அட நீ ஒண்ணு, அவனுங்க கிடக்குறானுங்கம்மா அறவைக்காடு பசங்க. எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாருமே பொம்பளை வளர்ப்பு தான். ஆம்பளை எவன் பொறுமையா வளர்க்குறான்? நகை பணம் கேட்டாங்க, அது அவங்க புத்தின்னு விட்டுடலாம். இது அனாவசிய பேச்சு இல்ல. இன்னைக்கு இதை பேசுறவங்க நாளைக்கு வேற ஏதாவது பேசிட்டு தானே இருப்பாங்க. அதனால தாமா நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கும் மேல அவங்க பேராசைய பாத்தியா? வாய் கூசாம அது வேணும் இது வேணும்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. எவன் அப்ப விட்டு துட்டு? சும்மா கேட்டு பாரு, வந்த வரைக்கும் லாபம்னா எப்படி? அதெல்லாம் சரி வராதுமா. உன்னால அவங்க கேட்டதை பண்ண முடியாது. உன் பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு எனக்கு தெரியும். அதுங்களுக்கு ஒரு நல்ல இடம் அமைய வேண்டாமா? இதோ பாருமா, பணத்தாசை பிடிச்சவங்க வீட்டுல உன் பொண்ணு நிம்மதியா வாழ முடியுமா? என்னம்மா, மதிக்கு தான் வயசு இருக்க. ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறான்னு சொல்ற. அப்புறம் என்ன, நிதானமா பார்த்து நல்லபடியா பண்ணுவோம். நானும் 4 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். நீயும் பார்க்கறபடி பாரு. எது நல்லதுன்னு உன் மனசுக்கு படுதோ கூட குறைய பார்க்காம பேசி முடிச்சிருவோம். சரி சார், நானும் வேலை பார்க்குற இடம் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் கடவுள் விட்ட வழி. உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஹலோ, யாரு? சொல்லுமா. என்னம்மா அது புது பழக்கம்? இப்படி சொன்னா எப்படி? அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. எப்படிம்மா? சரி வை, லேட் பண்ணாம சீக்கிரம் வர்ற வழியை பாரு. அது யமுனாவுக்கு 1 hour பர்மிஷன் வேணுமா? இப்போ வந்து சொல்றா, வந்துகிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்துக்க சுந்தரி. அவ வந்த உடனே நீ போயிடலாம். இப்பவே வா. நீ 4 இடத்துல வேலை பார்க்கறவன்னு எனக்கு தெரியுமா. உன்னை கேட்கறதே தப்பு. ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்கு உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதுமா. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துக்குமா ப்ளீஸ். சரிங்க சார். அப்ப நீ பார்த்துக்குமா. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன வேணும் இந்த பக்கம்? அதுவும் காலங்காத்தால. என்னக்கா இப்படி கேள்வி கேட்குற? இன்னைக்கு தேதி 10. இப்ப நான் இல்லைன்னு சொன்னேனா? இன்னைக்கு தேதி 10 தான். அது இல்லக்கா, போன வாரம் இன்னைக்கு தரேன்னு சொல்லி என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தீங்க. அச்சச்சோ. மதிக்கு கூட கம்ப்யூட்டர் கிளாஸ் பணம் கட்டணும்னு சொன்னீங்க. தப்பா எடுத்துக்காத வேணி, நான் சுத்தமா மறந்துட்டேன். ஐயோ அக்கா, இன்னைக்கு பணம் இல்லையா? இல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட மேனேஜர் கிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன். என் பொழப்பே அட்வான்ஸ்ல தானே ஓடுது. நீ ஒன்று பண்ணு, நான் வேலை செய்யற மேஜர் வீடு தெரியும்ல, சிமெண்ட் ரோடுக்கு பக்கத்து தெரு, அங்க ஒரு 9:30 வந்துட்டு நான் வாங்கி கொடுத்துறேன். சரி வரேன். பணம் கிடைச்சிரும்ல? உன் பணத்துக்கு நான் பொறுப்பு. ஒரு 9:30 நீ அங்க வந்துரு, நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன? சரிக்கா, நான் வரேன். கடவுளே, இன்னைக்குன்னு பாத்தீங்க லேட் ஆகுதே. அந்த மேஜர் அம்மா குணம் நல்லா இருக்கணுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சுந்தரி அக்கா, இத வரேன். என்னால டாலரேட் பண்ண முடியாதது ஒண்ணு இருக்குன்னா அது டைம் கீப் அப் பண்ணாததுதான்.
ஒரு நிமிஷம் போச்சுன்னா போச்சு, அது திரும்ப வராது. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த சுந்தரி? இன்னைக்கு அவ 40 நிமிஷம் லேட். வேலையெல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. வரட்டும், இன்னைக்கு அவளை கவனிச்சுக்கிறேன். எதுக்குமா இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு. ஏன் பிரச்சனை எனக்கு? நான் கொலை வெறியில இருக்கேன். 8:30 மணிக்கு வர வேண்டிய வேலைக்காரி இன்னும் வரல. வந்துருவான்னு எவ்வளவு வேலைதான் நானே பாக்குறது? பாவம் அம்மா, நாம போய் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமேன்னு உனக்கு தோணுச்சா? அலங்காரம் பண்ணிட்டு டயத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டல, பெருசா பேசுற. அதுக்கெல்லமா சுந்தரி அக்காவும் டெய்லி இப்படி பண்றவங்க இல்லையே. அதாண்டி என் கோவமே. டெய்லி இப்படி பண்ணாதவ நான் எதிர்பார்க்காத அன்னைக்கு எதுக்கு என் தலையில கள்ள தூக்கி போடணும்? ஆளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ இப்படி இருக்கா. என்கிட்ட கொஞ்சம் கூட அவளுக்கு பயமே இல்ல. துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு வரட்டும், அவ 2ல 1 பாக்குறேன். ஒரு வீட்லயே ஒழுங்கா முறவாசல் செய்ய முடியல, இதுல 4-5 வீட்ல வேலை செய்யணும்னு மகாராணிக்கு ஆசை. எதுக்குமா இப்ப அவங்க மேல கோவப்படுற? அவங்க என்ன ஜாலிக்காக 4 வீட்ல வேலை பாக்குறாங்க? யாரு கண்டா நான் காலி ஆகணும்னே போறாளோ என்னமோ. அம்மா ஸ்வேதா, நீ கிளம்பு. சுந்தரி அக்கா நல்லா மாட்டிக்கிட்டீங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாதா? அம்மா உங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஐயோ, திட்டினாங்களா? அதுக்கும் மேல அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? சீக்கிரம் போங்க. மெதுவா என்ன அவசரம்? எங்க எவ செத்தா உனக்கு என்ன? நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு வா. அம்மா, பங்க்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி உனக்கு இங்க வேலை இல்ல. நீ கணக்கு சொல்லி காசு வாங்கிட்டு புறப்படு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா? உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு வேலை செய்யற. உன்னால நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு லீவு. ஆடிட்டிங் டைம். நான் போலேன்னா ஆபீஸே நாரிடும். உனக்கு நான் அமைஞ்ச மாதிரி இல்ல எனக்கு ஆபீசர் வாச்சிருக்கிறது. என் மாமியார் தேவல. லேட்டா போனா நாக்க புடிங்கிற மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்பான். அவங்கிட்ட போய் இந்த பங்கு கதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏமா சுந்தரி, இது மிலிட்டரிக்கார வீடுன்னு தெரியல. அந்த அம்மாவே பெரிய ஆபீசர். அவங்களே வேலைக்கு போகணும் பண்ணிட்டா இப்படியா லேட்டா வர்றது? சரி சரி, போய் வேலையை பாரு. ஏய், அவர் போனா நீ போயிடுவியா? இந்த வீட்ல உன்னை நான் வேலைக்கு வச்சேனா இல்ல அவர் வேலைக்கு வச்சாரா? யாரு யாருக்கு வேலைக்காரினே தெரியாம போயிடுச்சு. எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு அப்புறம் உனக்கு எதுக்கு சம்பளம்? 1ஆம் தேதி வரட்டும், கழுத்தை பிடிக்கிற மாதிரி 4 நாள் சம்பளத்தை பிடிக்கிறேன். அப்ப தெரியும் என் கஷ்டம். சுந்தரி போமா, போய் வேலையை பாரு. என்னடி, நான் ஏன் கோவத்தை காமிச்சேன், நீ உன் கோவத்தை காமிக்கிறியா? இல்லம்மா, தெரியாம கைப்பட்டுடுச்சு. தெரியும்டி, நான் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா என் தலையிலேயே போட்டு உடைச்சிருப்பேன். நான் இல்ல அதான் தரையில போட்டு உடைச்சிருக்கேன். ஐயோ, சத்தியமா இல்லம்மா. அப்ப நான் உன்னை ஒண்ணுமே சொல்லக்கூடாது. சொன்னா இப்படி போட்டு உடைப்பேன், அப்படித்தானே? ஐயோ அம்மா, நான் வேணும்னே செய்யல. இன்னைக்கு என்னமோ என் நேரமே சரியில்லைம்மா. ஓ நேரத்தை பத்தி யாரு யாரு? சுந்தரி அக்கா. சுந்தரி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு. வந்து 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள உன்னை தேடி ஆள் வந்துருச்சு. போ, என்னன்னு கேட்டு வா. அம்மா, என்ன? ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ். உனக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்கும் இருக்காதுரி. வந்தது லேட்டு, ஏன்னு கேட்டதுக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள ஜாடியை போட்டு உடைச்சிட்ட. இதுல அட்வான்ஸ் வேற கேக்குதா உனக்கு? ஜாடி பணம் வேணா சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க, ஆனா அட்வான்ஸ் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஜாடி பணத்தை எதுல பிடிக்கிறது? அதையும் நீயே சொல்லு. இல்லம்மா, இவளுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்ககிட்ட வாங்கி தரலாங்கிற நம்பிக்கையில இவளை இங்க வர சொல்லிட்டேன். எப்படியாவது நீங்க தான். ஓஹோ, நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ங்கறதெல்லாம் நீயே முடிவு பண்ணிடுவியா? ஐயோ, நான் எப்பமா அப்படி சொன்னேன்? தோ இப்ப சொன்னியே உங்ககிட்ட வாங்கி தரேன் நம்பிக்கையா சொன்னேன்னு. நான் என்ன நீ பணம் போட்டு வச்சிருக்கிற பேங்கா? அவளுக்கு தரேன்னு சொல்லிட்டேம்மா. சொன்னல குடு, ஆனா என்கிட்ட கேட்காத. நான் உனக்கு பணம் தர்றதா இல்ல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆனா
நான் அவ கூட 10 நிமிஷம் வெளியில போய் போய் இல்ல நர்மதா வீட்ல வாங்கி கொடுத்துறேம்மா. இப்ப வா. 10 நிமிஷம் தாம்மா, பக்கத்து தெரு தானே, வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வந்து தொலை. உடைச்சதெல்லாம் வேற அள்ளணும், இருக்கிற வேலை பத்தாதுன்னு இது வேற. வா. என்னக்கா கண்டிப்பா பணம் கிடைக்கும்னு சொன்னியே, நம்பி வந்தேன். இப்படி ஆயிடுச்சே. கண்டிப்பா கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன்ல, வாங்கி கொடுத்துறேன். நீ மட்டும் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் செத்தேன். என் புருஷன் என் நாத்தனருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தது. அவ வேற காலையில இருந்து வீட்டாண்ட வந்து உக்காந்துட்டு இருக்கா. நான் தான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. அதான் இருக்குது. மூணு பக்கம் எழுதுறதுக்குள்ள 4 தடவை இங்க போட வேண்டியதா இருக்கு. ச்சே. சூர்யா, என்ன இன்னைக்கு காலேஜ் கிடையாதா? இருக்கே. அப்புறம் இன்னும் ஏன் ட்ரெஸ் மாத்தல? டெய்லி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவேன். என்கிட்ட இருக்கிறதுல இந்த ஒரு ட்ரெஸ் தான் நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க காலேஜ்ல வறுமை ஒழிப்பு தினமா. எல்லாரும் பழைய ட்ரெஸ்ல தான் வரணும்னு எங்க நாட்டாம. அதான் எங்க பிரின்சிஸ் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? மதி, உன் தங்கத்தோட கூட. ஆ, இது புது தோடு, நான் தரமாட்டேன். இன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினம்ல, தங்கத்தோடெல்லாம் போடக்கூடாது, அப்படியே போ. ஆமா, எங்க உங்க அண்ணன் நட்டு? அவன் இன்னும் கிளம்பலையா? எங்க குளிச்சுட்டு நேரா உள்ள போனா அலமாரியில இருக்கிற மொத்த ஃபேண்ட் சட்டையும் எடுத்து போட்டான். அதுல எதுவும் போட்டுக்க பிடிக்காத மாதிரி பட்டணத்தை ரேஞ்சுக்கு துண்டை கட்டிட்டு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவன் எப்போ போவான்லாம் எனக்கு தெரியாது. ஏன் கேக்குற? சொல்லிட்டல, முதல்ல நீ கிளம்பு. ச்சே, இந்த வீட்ல எல்லாம் என்ன கருவேப்பிலை மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. என்ன புறப்பட்டாச்சா? இந்த கதையில என்கிட்ட வேணாம், வான்னு சொன்னல. வரணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? போனை வைக்காத. அப்படி எதுக்கு போனை வாங்கி கொடுத்த? எப்ப பேசினாலும் வேலை இருக்கு, அப்புறமா பேசு. போனை வைன்னு சொல்லிட்டே இருக்க. நான் கூப்பிட்டுட்டு இருக்க, நீ வரல. என்ன பார்க்க கூட வராம அப்படி என்ன உனக்கு வேலை? யாரு, நான் உன்னை புரிஞ்சுக்கலையா? ஒரு முக்கியமான விஷயமா நான் உன்னை இங்க வர சொன்னா நீ தான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. ஹலோ, அத நான் சொல்லணும். சரி, பேசிக்கிட்டே இருக்காத. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள இங்க வந்துரு. ஓகே? டேய் அண்ணா, டேய் நில்றா. நீ பாட்டுக்கு அங்க இஷ்டத்துக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டு வந்துட்டே இருக்கீ. யார் அதெல்லாம் மடிச்சு வைக்கிறது? ஏன் நீ மடிச்ச வை, எனக்கு டைம் ஆச்சு, நான் போணும். ஏய், நானே நீ வச்ச ஆளா? அதுக்குள்ள வேறல பாரு. உன் துணியெல்லாம் என்னால மடிக்க முடியாது. அப்ப கம்முனு போடி, துணியெல்லாம் அப்படியே கிடக்கட்டும், அம்மா வந்து மடிச்சு வைப்பாங்க. ஏண்டா, அவங்க மத்த வீட்ல வேலை செய்யறதெல்லாம் பார்த்ததா இங்க வந்து உனக்கு வேற வேலை செய்யணுமா? என்னால மடிச்சு வைக்க முடியாது. டேய், நீ தான் பொண்ணு நான் சொல்ல. ஐயோ, உங்க சண்டை நிறுத்துறீங்களா? துணி தானே, அதை நானே மடிச்சு வச்சுக்கிறேன். மாறி மாறி பேசிட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம். மதி, நீயா பேசுற? என்ன மதி, அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் கேட்டா கூட நீ பண்ண மாட்ட. இப்போ நீயே துணியெல்லாம் மடிக்கிறேன்ற. என்னமோ போ. டேய் அண்ணா, நில்றா, நானும் வரேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
ஒரு நிமிஷம், சுந்தரிக்காவே வந்துட்டாங்க. சாவி கொடுத்துட்டு போயிடலாம். இந்தாங்கக்கா சாவி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ என்னாச்சு? நேத்து ராத்திரில இருந்தே ஜுரமா இருக்கு. நாங்க டாக்டர் கிட்ட தான் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க வேலையெல்லாம் முடிச்சு வைங்க, நான் கிளம்புறேன். வாங்க போலாம். உட்காரு. அக்கா என்னக்கா இது? இங்க வந்தா துட்டு கிடைக்கும்னு சொன்ன, அவங்கள ஒண்ணுமே கேட்காம அனுப்பி வச்சுட்ட. நீ சொன்னதை நம்பி தானக்கா நான் பணம் கொடுத்தேன். இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற? ஐயோ வேணே, உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவேனா? பாவி மக, மறந்து தொலைச்சிட்டேன். அதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம். ஐயோ அக்கா, என் சிக்கல் இப்ப பெருஞ்சிக்கல் ஆயிடுச்சே. இப்ப நான் மட்டும் பணத்தோட வீட்டுக்கு போல, என் புருஷன் என் தாலி எடுத்து துரத்தியே விட்டுருவாரு. இந்த எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இன்னைக்கு நீ எப்படியும் பணத்தோட தான் போவேன். மேஜர் வீட்டுல கொஞ்சம் தான் வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் வீட்டுக்கு போய் மதியோடத்தோட அடமானம் வச்சு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். என்ன தைரியமா இரு. வா வா. உள்ள வா. சொல்லி இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா வர சொன்ன? முதல்ல நீ உள்ள வா. அப்படி சொன்னதுக்கே நீ இப்பதான் வர. இன்னும் சாதாரணமா சொல்லியிருந்தா அடுத்த வருஷம் தான் வந்திருப்ப. நீ படிக்க வாவான்ற வீட்டில் நான் எங்க போறேன் எங்க வரேன்றதை கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் மிஸ் ஆன கூட அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியட்டும். அப்படியாவது நம்ம கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறாங்களான்னு இப்ப பாப்போம். வேவா சான்ஸே இல்ல. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரீயா பழகலாம்ல. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது மதி, சரியான டெரரிஸ்ட். எதுக்கு வர சொன்ன? அது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. நிஜமாவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னை எதிரில வச்சுக்கிட்டு வேலை வேலைன்னு பறக்குறியே. என்னை பாக்குறத விட உனக்கு வேற என்ன வேலை? அது சரி, வர சொன்ன, வந்தாச்சு, பாத்துட்டேன். சூப்பரா இருக்க. நான் கிளம்பட்டுமா? ஏய், ஏய், வந்த காரியம் முடியாம நீ போகவே முடியாது. உட்காரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன மதி விளையாடிட்டு இருக்க? உண்மையிலே எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு வர சொன்ன அத சொல்லு. பாத்தியா, என்கிட்ட உன் லவ் சொல்றதுக்கு முன்னாடி நேரங்கள்லாம் பார்க்காம என் பின்னாடியே சுத்தின. நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல, இப்ப சீப்பா தான் தெரியும். ஐயோ அப்படிலாம் இல்ல மதி. நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. எதுக்கு வர சொன்னன்னு கேட்டேன், அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. சொல்லட்டுமா? ப்ளீஸ். என்னது இது? மருதாணி நானே அரைச்சேன். பொய் சொல்ற. எப்படி சொல்ற? கை செவக்கவே இல்லையே. சரி, எங்க அம்மா அரைச்சாங்க, அதுக்கு என்ன இப்போ? சும்மா கேட்டேன். அரைச்சு முடிச்ச பின்னாடி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன எனக்கு வச்சிடலானா? நோ நோ, எனக்கு தான். அப்ப வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன வர சொன்ன? உன் கையால வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதான். ஏங்கா இப்படி அவசர அவசரமா வீட்டுக்கு போறோமே, மதி வீட்டுல தான் இருப்பா, வெளியில எங்கேயும் போயிருக்க மாட்டாளே. இடும்போது தொடும்படியா இருக்கும், பரவாயில்லையா? இட்ஸ் ஆல் ரைட். இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் சாகுற வரைக்கும் இனிமே வைக்க போற மருதாணி எல்லாம் நீ தான் வைக்கணும். அப்ப மாசம் மாசம் இந்த மாதிரி பயந்து பயந்தே என்ன உங்க வீட்டுக்கு வரணுமா? அவசியம் இல்ல, சிம்பிளா 3 முடிச்சு போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க. உரிமையாவே என் கையை பிடிக்கலாம். எதுக்கு? மருதாணி வைக்கிறதுக்கா? ம், சரி, உன் கையை கொடு.